அநீதிக்கு எதிரான நீதிக்கான இந்த போராட்ட களத்தில் நீதியை பெறுவதற்காக எத்தகைய தியாகத்திற்கும் நாங்கள் தயார் என்கிற லட்சிய வேட்கையோடு பெருந்திரளாக இங்கே திரண்டிருக்கிற சமுதாய சொந்தங்களே, மார்க்க அறிஞர் பெருமக்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்கினிய சகோதரர்களே, இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்கிற இந்த சட்டம் இது அநீதியானது, இது அக்கிரமமானது, இது ஒரு சமூகத்தை அடிமைப்படுத்தக்கூடியது. இஸ்லாமிய சமூகத்திற்கு சொந்தமான, இறைவனுக்கு சொந்தமான பல்லாயிரம் பல லட்சம் கோடி ரூபாய்கள் மதிப்புள்ள வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய திருட்டு சட்டம் இது, அபகரிப்பு சட்டம் இது. எனவே இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம் என்கிற குரலோடு இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, ஏன் இந்த சட்டத்தை நாம் எதிர்க்கிறோம்? பாரதிய ஜனதா அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதற்காக இதை நாம் எதிர்க்கிறோமா? இல்லை இல்லை. இந்த சட்டம் இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்கிற காரணத்தினால் இந்த சட்டத்தை நாம் எதிர்க்கிறோம். ஆர்டிகல் 26, ஆர்டிகல் 26 இந்த நாட்டில் எந்த சமூகமும் அவர்களுடைய மத நடவடிக்கைகளுக்காக, மத விவகாரங்களுக்காக ஒரு சொத்தை அவர்கள் நிர்வாகம் செய்வதற்கு, ஒரு சொத்தை அவர்கள் பராமரிப்பதற்கு, அதை பயன்படுத்துவதற்கு முழுமையான அதிகாரத்தை வழங்குகிறது. அந்த அதிகாரத்தை இந்த சட்டம் பறிக்கிறது என்கிற காரணத்தினால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு இந்த திருத்த சட்டம், திருட்டு சட்டம் என்பது எதிரானது என்கிற காரணத்தினால் இந்த சட்டத்தை இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறோம். இந்த நாட்டில் இருக்கிற மதசார்பற்ற சக்திகள் எதிர்க்கிறார்கள். இது மாத்திரமல்ல, இந்த சட்டம் ஜனநாயகத்திற்கு விரோதமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நாட்டில் இருக்கிற பெரும்பாலான அரசியல் கட்சிகளுடைய எதிர்ப்பை மீறி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் 232 எம்பிக்களுடைய எதிர்ப்பை மீறி இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் வாழ்கிற 20 கோடி இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்பிற்கு மத்தியில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது மாத்திரமல்ல, நிலைக்குழுவிற்கு அனுப்பப்பட்டது பாரதிய ஜனதாவை தவிர அந்த நிலைக்குழுவில் இடம்பெற்றிருந்த அனைத்து உறுப்பினர்களுடைய எதிர்ப்புகளை மீறி, அவர்கள் கொண்டு வந்த திருத்தங்களை மீறி, திருத்தங்களை ஏற்காமல் ஜனநாயக விரோதமாக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சட்டம் ஜனநாயக விரோதமானது. எனவே இதை நாங்கள் எதிர்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த சட்டம் என்பது மதச்சார்பின்மைக்கு எதிரானது. இந்த நாட்டில் வாழ்கிற இந்து சமுதாய மக்கள் அவருடைய மத நம்பிக்கைக்காக, மத வழிபாட்டிற்காக லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அவர்கள் நிர்வாகம் செய்கிறார்கள். யாரும் அதை எதிர்ப்பதில்லை, யாரும் அதை கேட்பதில்லை, யாரும் அதில் குறுக்கிடுவதில்லை. ஆனால் இஸ்லாமியர்கள் என்கிற காரணத்தினால் மதச்சார்பின்மைக்கு எதிராக அவர்களுடைய மத வழிபாட்டு உரிமைகளில் குறுக்கிடுகிற விதத்தில், முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிக்கிற விதத்தில், இஸ்லாமியர்களை இந்த நாட்டினுடைய 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுகிற விதத்தில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தினால், மதச்சார்பின்மைக்கு இந்த சட்டம் விரோதமானது என்கிற காரணத்தினால் இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். இதற்கு முன்பு வக்ஃபு சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது, 95 திருத்தப்பட்டிருக்கிறது, 56 திருத்தப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்களை எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையே. இந்த சட்டத்தை எவ்வளவு அவசரமாக கொண்டு வர வேண்டிய தேவை என்னவிருக்கிறது? அமித்ஷா சொல்லுகிறார், நரேந்திர மோடி சொல்லுகிறார், பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்லிம்களுடைய நலனுக்காக இதை நாங்கள் கொண்டு வருகிறோம், முஸ்லிம்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நாங்கள் கொண்டு வருகிறோம், ஏழை இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக இது பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இதை கொண்டு வருகிறோம் என்று பேசுகிறீர்களே. இது வெட்கமில்லையா? இப்படி உங்களுக்கு பேசுவதற்கு உங்களுக்கு வெட்கமில்லையா? எவ்வளவு பெரிய பொய்யை இந்த நாட்டுடைய ஒன்றிய அமைச்சர்கள் பேசுகிறார்கள். இதை பேசுகிற துணிச்சல் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? இப்படி ஒரு சட்ட திருத்தம் வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் கேட்டார்களா? முஸ்லிம் அமைப்புகள் கேட்டதா? இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் கேட்டதா? யாரும் கேட்காத இந்த சட்ட திருத்தத்தை இஸ்லாமியருடைய நலனுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று பேசுகிறீர்களே. இது எவ்வளவு பெரிய அபத்தம்! இது எவ்வளவு பெரிய நீதி கண்ணீர்! அருமையான சகோதரர்களே, இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்ப்பதற்கு காரணம் இந்த சட்டத்துடைய நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டதால் இதை நாங்கள் எதிர்க்கிறோம்.
இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்பது இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுடைய கரங்களில் இருக்கிற இந்த நாட்டில் இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்ற வேண்டும், அடிமை சமூகமாக மாற்ற வேண்டும். நம்ம அடிமை சமூகமாக இந்த சமூகத்தை மாற்ற முயற்சிக்கிற போது அந்த சமுதாயத்துக்கு கையில இவ்வளவு சொத்துக்கள் இருப்பதா என்கிற காழ்ப்புணர்ச்சியினால் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இதை நாங்கள் எதிர்க்கிறோம். முஸ்லிம்களுடைய கரங்களில் இருக்கிற இந்த சொத்துக்களை பறித்து ரயில்வே சொத்துக்களை கார்பரேட்டுக்கு கொடுத்தாச்சு. அரசுகளுடைய லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்துக்களை அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் ஏற்கனவே தாரை வார்த்தாகி விட்டது. முஸ்லிம்களுடைய கரங்களில் இவ்வளவு சொத்து இருக்குதா? எனவே இதையும் பிடுங்கி அம்பானிக்கு எப்படி கொடுப்பது? இதான் இவர்களுடைய நோக்கம். ஆர்டிகல் 370 காஷ்மீரில் அமல்படுத்தப்பட்ட போது அவர்கள் அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? 370 இருக்கிற வரைக்கும் காஷ்மீர்ல வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் அங்கே நிலமாக்க முடியாது. ஆனால் இந்த சட்டத்தை எடுத்ததற்கு பிறகு அம்பானிகள் அங்கே நிலங்களை வாங்கி குவிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே கார்பரேட்டுகளுடைய நலனுக்காக 370 அகற்றப்பட்டது. அதே போலதான் இந்த கார்பரேட்டுகளுடைய நலனுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இதை நாங்கள் எதிர்க்கிறோம். எவ்வளவு பெரிய அவதூறுகளை பேசுகிறார்கள். சில நேரத்தில் நாமளும் பேசுகிறோம். என்ன பேசுகிறோம் தெரியுமா? இந்தியாவிலேயே 3வது பெரிய சொத்து, இந்தியாவிலேயே 3வது பெரிய சொத்து. இது மிகப்பெரிய பொய். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. வெறும் 9 லட்சம் ஏக்கர் சொத்து வக்ஃப் சொத்து இருக்கிறது. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற அறநிலைத்துறையினுடைய கரங்களில் இருக்கிற சொத்து எவ்வளவு தெரியுமா? 30 லட்சம் ஏக்கருக்கு அதிகமான சொத்து வெறும் ஒரு மாநிலம் தமிழ்நாட்டில் மாத்திரம் இந்த அறநிலைத்துறையுடைய கருத்தில் இருக்கு. ஆனால் முஸ்லிம்களுடைய கையில எப்படி ஒரு நிலையை கொண்டு வருகிறார்கள் என்றால், முஸ்லிம்களுடைய கையில ராணுவத்துக்கு பிறகு ரயில்வேக்கு பிறகு இஸ்லாமியர்களுடைய கரங்களில் மிகப்பெரிய சொத்து இருக்கு என்று சாதாரண இந்துக்களிடத்தில் எப்படி இப்படி ஒரு சொத்து வந்தது, எங்கிருந்து வந்தது, எப்படி அது இருக்கலாம் என்கிற ஒரு அவதூறு பிரச்சாரம். இதில் கை வைப்பது சரிதான் என்கிற மனநிலையை உருவாக்குவதற்காக RSS ஆல் உருவாக்கப்பட்ட பரப்புரைதான் வக்ஃப் சொத்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய சொத்து என்பது. இல்லை, வக்ஃப் சொத்தை விட பல மடங்கு அதிகம் இந்து சமூக மக்கள் தங்களுடைய வழிபாடுகளுக்காக இந்த அறநிலைத்துறையினுடைய கரங்களில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்து வழிபாட்டிற்காக இருக்கிறது. அது நமக்கு பிரச்சனை இல்லை. அவர்களுடைய வழிபாட்டிற்காக, அவருடைய சமூக நலத்திற்காக அவர்கள் வைத்திருக்கிற சொத்துக்கள். அருமையான சகோதரர்களே, இப்படி அவதூறுகளை பரப்பி இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இதை நாம் எதிர்க்கிறோம். எவ்வளவு பெரிய அவதூறுகள் பாருங்க. ஏன்பா இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறீங்க? பெண்களை வக்ஃப் வாரியத்தில் 115 திருத்தங்களில் ஒன்று பெண்களை வக்ஃப் வாரியத்தில் இடம்பெற செய்ய வேண்டும் என்பது. பெண்கள் வக்ஃப் வாரியத்தில் இடம்பெற வேண்டும் என்பது இந்த திட்டத்தினுடைய ஒரு அம்சம். நான் கேட்கிறோம், நான் வாழுகிற இந்த தமிழ்நாட்டில் பெண்கள் வக்ஃப் வாரியத்தினுடைய உறுப்பினர்களாக ஏற்கனவே இருந்திருக்கிறாங்க. வக்ஃப் வாரிய அமைச்சராகவே ஒரு பெண் இருந்திருக்கிறார். வக்ஃப் வாரிய தலைவராக தமிழ்நாட்டில் பெண்கள் இருந்திருக்கிறார்கள். வக்ஃப் வாரியத்தினுடைய CEO-வாக தமிழ்நாட்டில் பெண்கள் இருந்திருக்கிறார்கள். உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க, CEO-வாக இருந்திருக்கிறாங்க, அமைச்சராக இருந்திருக்கிறார்கள், வக்ஃப் வாரிய தலைவியாக இருந்திருக்கிறார்கள். பின்பு எங்கிருந்து வந்தது? வக்ஃப் வாரியத்தில் பெண்களுக்கு, முஸ்லிம் பெண்களுக்கு உரிமை இல்லை, அதை நிலைநாட்டுவதற்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்றால் இது அவதூறு இல்லையா? இது அக்கிரமான பசப்பு வார்த்தை இல்லையா? எனவே தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இதற்கு பின்னால் குள்ள நெறித்தனம் இருக்கிறது, இதற்கு பின்னால் சதி இருக்கிறது என்பதற்காக நாங்கள் இதை எதிர்க்கிறோம். உண்மையிலேயே முஸ்லிம் பெண்கள் மேல மோடிக்கு அக்கறை இருக்குதா? அமித்ஷாவுக்கு அக்கறை இருக்குதா? ஒன்று செய்யுங்கள். IAS IPS பதவியில முஸ்லிம் பெண்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை கொண்டு வாருங்கள். உயர் பதவிகளில் இஸ்லாமிய பெண்களுக்கு 10% இடஒதுக்கீடை கொண்டு வாருங்கள். நாங்கள் வரவேற்கிறோம். அதை விட்டு எவ்வளவு பெரிய அவதூறு, எவ்வளவு பெரிய ஒரு நாடகத்தை நீங்கள் அரங்கேற்றுகிறீர்கள். முஸ்லிம் பெண்களுடைய உரிமையை வக்ஃப் சட்டம் பாதுகாக்கிறது. இன்னொன்று என்ன சொல்றாங்க தெரியுமா? அருமையா, நாங்கள் ஏழைகளுக்கு இந்த பயன்படாமல் இருக்கிற இந்த சொத்துக்களை, வக்ஃப் சொத்துக்களை ஏழை இஸ்லாமியர்களுக்கு பயன்படுகிற விதத்தில் நாங்கள் இதை பயன்படுத்த போகிறோம். இந்த சட்ட திருத்தத்தில் எந்த பகுதியிலும் ஒரு பகுதியில் கூட இது ஏழை மக்களுக்காக பயன்படுத்துகிற விதத்தில் இந்த சட்டத்தில் எந்த அம்சமும் இல்லை. நான் கேட்கிறேன், முஸ்லிம்களுடைய வக்ஃப் நிலத்தின் மீது இப்படி ஒரு அக்கறை இருக்குது. இந்து சமூகத்தில் ஏழைகளே இல்லையா? பிச்சைக்காரர்கள் இல்லையா? கஷ்டப்படுகிறவர்கள் இல்லையா?
அனாதைகள் இல்லையா? ஒரு சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வருமா? இந்த அறநிலைத்துறையில் இருக்கிற லட்சம் அந்த ஏக்கர் நிலத்தை இந்து சமுதாயத்தை சார்ந்த ஏழைகளுக்கு பயன்படுத்துவதற்காக அதை நாங்கள் பயன்படுத்துகிற விதத்தில் சட்டத்தை கொண்டு வர போகிறோம் என்று இந்துக்களுடைய நலனுக்காக ஆட்சி செய்கிறோம் இருக்கிற மோடி அரசு இப்படிப்பட்ட ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறதா? எனவே முழுவதும் பொய், முழுவதும் நாடகம். உடைய நோக்கம் என்ன? உண்மையான நோக்கம் என்பது முஸ்லிம்களுடைய கரங்களில் இருந்து இந்த சொத்தை பறிப்பது, முஸ்லிம்களுக்கு ஒரு அடிமை சமூகம் இருக்கிற ஒரு மனநிலையை உருவாக்குவது, முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிப்பது மிக முக்கியமான ஒரு நோக்கம். அருமையான சகோதரர்களே, இந்த நாட்டில் இருக்கிற ஒரு பாபர் மசூதி அல்ல, 3000த்திற்கும் அதிகமான பள்ளிவாசல்களை நாங்கள் மீட்போம் என்று RSS தொடர்ச்சியாக பேசுகிறது. பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள் தொடர்ச்சியாக பேசுகிறார்கள். உங்களுக்கு நினைவு இருக்கும், பாபரி மசூதியுடைய வழக்கில் சட்ட ரீதியாக போராடியது யார்? உத்தரப்பிரதேசத்தினுடைய வக்ஃப் போர்டு. ஒரு பள்ளிவாசலை மீட்பதற்காக போராடுகிற அந்த தகுதி யாருக்கு உண்டு? அந்த பள்ளிவாசல்கள் எந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அந்த வக்ஃப் நிர்வாகத்திற்கு அந்த உரிமை உண்டு. எனவே வக்ஃப் வாரியத்தை பலகீனப்படுத்திவிட்டால் பள்ளிவாசல்களை இலகுவாக கைப்பற்றிவிட முடியும், அபகரித்து விட முடியும். பாரதிய ஜனதா ஒன்றிய அரசு இந்த நாட்டில் ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாடு முழுவதும் மதரசாக்கள் இயங்குவதை நிறைய இளைஞர்களை செய்து கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, தேவபந்து மதரசாவுக்கு நெருக்கடிகள், நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிற கல்வி நிறுவனங்களுக்கு கடுமையான நெருக்கடிகளை இந்த மோடி அரசு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இனிமேல் இந்த வக்ஃப் நிறுவனத்திற்கு கீழே இருக்கிற கல்வி நிறுவனங்கள் மதரசாக்கள் நிம்மதியாக செயல்பட முடியுமா? இவற்றை தடை செய்வது, இவற்றுக்கு நெருக்கடி கொடுப்பது, இதுதான் இதனுடைய முக்கியமான உள்நோக்கம். இரவைத்தான் இதை நாங்கள் எதிர்க்கிறோம். வக்ஃப் போர்டினுடைய கரங்களில் இருந்து அந்த நிர்வாக உரிமை, வக்ஃப் சொத்தை தீர்மானிக்கிற உரிமை அது பிடிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியருடைய கரங்கள். எவ்வளவு பெரிய அநியாயம் இது! பாபரி மசூதியுடைய வழக்கு முதலாக 1949 சுவர் ஏறி குதித்து கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக அங்கே சிலையை கொண்டு வந்து வைத்த போது அன்றைக்கு முஸ்லிம்களுடைய உரிமைகளை தடுத்து அந்த திருட்டுத்தனமாக வைக்கப்பட்ட அந்த சிலைக்கு, அந்த நடவடிக்கைக்கு துணை போனது அங்க இருக்கிற அந்த மாவட்ட கலெக்டர் இல்லையா? அன்றைக்கு அங்கே இருந்த மாவட்ட மஜிஸ்திரேட் இல்லையா? அதுபோலதான் இங்கேயும் நடக்கும். நாடு முழுவதும் வக்ஃப் சொத்துக்கள் மாவட்ட ஆட்சியரை தீர்மானிக்க முடியும் என்றால் பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களில் அந்த ஆட்சியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற IAS ஆபீசர்கள், IPS ஆபீசர்கள் எப்படி செயல்படுவார்கள்? எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள்? எப்படி வக்ஃப் சொத்துக்கள் பறிபோகும் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாதா? எனவே இந்த சட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு அம்சமும் வக்ஃப் சொத்துக்களை சீரழிப்பது, அதை கைப்பற்றுவது, அதை பலவீனப்படுத்துவது, முஸ்லிம்களுடைய உரிமைகளை சிதைப்பது என்கிற ஒரு குள்ளநெறித்தனமாக ஆடு நினைகிறது என்று ஓநாய் கவலைப்பட்டதை போல ஒரு பசப்பு வார்த்தைகளை வெளியே பேசி குள்ளநெறித்தனத்தோடு சதி திட்டத்தோடு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒருபோதும் இதற்கு நாங்கள் அறிவிக்க மாட்டோம். எத்தனை சட்டங்கள் போட்டாலும், எத்தனை திட்டங்கள் போட்டாலும் இந்த நாட்டில் வாழ்கிற இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஒருபோதும் மாற்ற முடியாது. ஒருபோதும் நாங்கள் அடிமை விட மாட்டோம். இதை பார்த்து நாங்கள் புறமுதுகிட்டு ஓடிவிட மாட்டோம். நியாயத்திற்காக எந்த அடக்குமுறைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடுவோம். SDPI கட்சி இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போதே இதை எதிர்த்து போராட்டத்தை துவங்கினோம். எவ்வளவு நெருக்கடிகள்! CAA போராட்டத்தை துவங்கினோம், நடத்தினோம் என்று சொல்லி ஒரு அமைப்பை தடை செய்யப்பட்டது. இன்றைக்கு இந்த போராட்டத்தை காரணம் காட்டி SDPI கட்சிக்கு எதிராக அவருடைய தேசிய தலைவர் கைது, அதற்கு எதிராக கடுமையான ரெய்டுகள், இது அனைத்தும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே. இதையெல்லாம் பார்த்துட்டு இஸ்லாமியர்கள் ஓடிவிடுவார்களா? நாங்கள் எங்களுடைய அமைப்புகளை கலைத்து விட்டு ஓடிவிடுவோமா? தலைவர்கள் புறமிது விட்டு ஓடிவிடுவோமா? ஒருபோதும் ஓடிவிட மாட்டோம். நீதிக்காக போராடுவது, அந்த களத்தில் தியாகம் செய்வது இந்த மார்க்கம் நமக்கு தந்திருக்கிற மகத்தான கடமை. நீதிக்காக போராடுவது, தியாகம் செய்வது, அது ஒரு மாபெரும் பெருமை. மறுமையில் அல்லாஹ் அதற்கான மகத்தான கூலியை நமக்கு தருவான் என்கிற பயணித்துக் கொண்டிருக்கிறது. எனவே
இந்த போராட்டம் வெற்றி பெறும். யாருக்கும் தளர்வுகளை வர வேண்டிய தேவையில்லை. ஒவ்வொரு சட்டமா வந்துட்டு இருக்கிற முத்தலாக் சட்டம் வந்துச்சு, அந்த சட்டம் வந்தது, போராடி கொண்டு இருக்கிறோமே, என்ன நடக்கும்? ஒன்றுமே நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. போராடுவோம். நீதிக்கான போராட்டம் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றே தீரும். சத்தியம் வந்தே தீரும், அசத்தியம் அழிந்தே தீரும். எத்தனை போராட்டங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் உலகம் முழுவதும். இந்தியாவில் இந்த தமிழ் மண்ணில் எத்தனை அநியாயத்திற்கான போராட்டங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே மதச்சார்பின்மை சக்திகளுடைய இந்த போராட்டம் வெற்றி பெறும். ஜனநாயக சக்திகளுடைய இந்த போராட்டம் வெற்றி பெறும். மதச்சார்பின்மையை நேசிக்கிற மக்களுடைய இந்த போராட்டம் வெற்றி பெறும். இஸ்லாமிய சமுதாயத்துடைய இந்த போராட்டம் இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறும். இந்த போராட்ட களத்தில் துணிந்து நாம் நிற்போம், தைரியமாக நிற்போம், எத்தகைய தியாகத்திற்கும் நாம் தயாராகுவோம் என்று சொல்லி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி.